vlogல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம இன்னைக்கு டி நகரில் பரோட்டா சாப்பிட வந்திருக்கோம். மீட் மிஸ்டர் ராம்குமார். ஹலோ. இந்தால் தான் பரோட்டா வாங்கி கொடுத்தாரு. சரி, பரோட்டா எப்படி என்னன்றதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அன்காமன் ஆள் நல்லா போடல, இப்போதான் போட்டிருக்கேன். அன்காமன் ஆள் பொரிச்ச பரோட்டா நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஆறி இருக்கு. சரியா பொரிச்சு வச்சிடறாங்க போல. 3 வருஷம் மச்சி அன்காமனால இதை மட்டுமே பேச மாட்டான். ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லட்டா? டைலாமோ இருந்தாலும் சரி, வீட்டுல கேலண்டர் அட்டையா இருந்தாலும் சரி, பார்க்காட்டு இருப்பாரு திடீர்னு. ஏன்னா அவன் கேமரா தூக்கிட்டான். அவர் கூட ஃபன் பண்றது போல அப்படின்னு சொன்னான். அசோசியேட் வச்சிருக்காரு கோ ப்ரொடியூசர்ன்ற மாதிரி. ப்ரொடியூசர் ஆம்பளை எத்தனை கேட்டீங்களா? 2 ஆம்பளை ஒரு கல்வி முடிஞ்சாலும் முடிஞ்சல. நடுவில் அந்த ஆள் கொஞ்சம் பிஸியானதுனால கொஞ்சம் மனம் கேளுங்க, ஃபுல்லாக கேளுங்க. ஏன் பிஸி? அந்த ஆள் வேறு வேலை எடுத்து பெங்களூர் போயிட்டான். அந்த ஆள் அவள் இல்லை, அதனால கொஞ்சம் மனசு உடஞ்சு போயிட்டான். எவ்வளோ ரீச் வாங்கி எடுத்துருக்கேன் தெரியுமா அவனுக்கு? அவன் வீடியோக்கு நான் தான் மெயின் நின்றுட்டேன். கீரைப்பட்டி ரீல் இன்னும் பேசுது. என்ன பேச விடாம இவன் ஒரு ரீல் பேசிக்கிட்டு இருக்கான். ரீல் இதே கடையில் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ அப்போ இருந்த மாதிரியே தான் இருக்குது டேஸ்ட்டும். என்ன அதே மாதிரி அன்றைக்கி இருந்த மாதிரி ஆறி தான் இருக்குது பரோட்டா. கலக்கின்னு பேர் தான் கலக்கின்னு வைக்கிறான். ஆனால் கலக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் இவன் ஆடியாவே கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கே கலக்கின்னு பேர் வச்சிருந்தா மட்டும் பார்த்தாது, கலக்கி இருக்கணும். இவன் ஒரு கலக்கின மாதிரி தெரியல. இவனுக்கு சாப்பிட்டப்புறம் இவனுக்கு தான் வைத்த கலக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ரவுண்ட் நார்மல் பரோட்டா. ஆனால் இங்கே ஒரே என்ன கெட்ட விஷயம்னா, கெட்ட விஷயம்ல மைனஸ் பாயிண்ட். ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஆறி இருக்கு. பரோட்டா இல்லை. நாளைக்கு காலையில் இவனே நார போகிறான். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. ஒரு ஃபுட் விளாகரை மதிக்காமல் பேசிக்கிட்டு இருக்க. ஃபுட் விளாகர்லாம் இல்லை, எல்லா விளாகரும் இருங்க. இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாரு இந்த ஆள். அடுத்தது காசு கொடுக்காம சாப்பிட்றதுக்கு வந்துட்டானுங்க அப்படின்னு பார்க்குறானுங்க. வீடியோ எடுக்கிறது குத்தமா? அதனால தான் அவருக்கு வந்து நம்ம வீடியோவே எடுக்க அப்படின்ற மென்டாலிட்டியில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஓகேவா? பிளேட் இப்படி தான் இருக்குது. எல்லாமே கலகலன்னு ஒன்றுமே இல்லை. வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஓகே சரி, இந்த பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆறி போன பரோட்டா. ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. என் தம்பி ஒரு பாட்டு பாட போகிறான். இது என் தம்பி ரூசோ. இப்போ பரோட்டா சாப்பிட போகிறான். சாப்பிட்றா இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் தான் என்ன சாப்பிட்டுருக்கேன். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. லேட்டாக சாப்பிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பரோட்டா கடை எங்கே நல்லா இட்லியில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இட்லி வாங்க போயிருக்கான். இட்லி ட்ரை பண்ணிட்டு போயிருக்கேன்னு சொல்லுவோம். அது கண்டிப்பாக சூடாக தான் இருக்கணும். வாயா இட்லி வாங்கின மகராசா. என்ன 2 வாங்கிட்டு விட்டேன். உனக்கு ஒன்று அப்படியா சொன்னேன்? என்ன சொன்னீங்க? என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? 1 வாங்கிட்டு வா, அது பாதி எடுத்துக்கலாம்னா அதுவே அரை மாதிரி தான் இருக்கு. நல்லா ஊரெல்லாம் வச்சுட்டேன். நல்லா ஊற வச்சு தரேன் உனக்கு. ஊற வச்சிருந்தா பரவாயில்ல, அவங்க ஆற வச்சிடாம இருந்தா சரி. இல்லை குழம்புலாம் நல்லா சூடாக இருக்கு. அந்த கடையில் இட்லி பூ மாதிரி இருக்கும். நீ கேட்டியா? எப்போ பாரு பரோட்டான்னு திங்கிறியே. இட்லி
நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இது என்ன பாரு, நம்ம தெரியும் அப்புறம் இவன் யாருன்னு. ஒரு வாய் லைட்டாக புளிப்பா இருக்கு. லைட்டாக புளிப்பா இருக்கு. புளிப்பு எடுத்து துப்பிட்டு சாப்பிட்டா அப்போ கரெக்டாக இருக்கும். புளிப்பா இருக்கும். சென்சார் போட வைக்கிறானே இவன் வேற. அதாவது ஒரு ரைமிங் வேர்டோட போடுவோம். பரோட்டாக்கன்னா இது சொல்லுது வரட்டா அப்படின்ட்டு. நல்லா நல்லா இல்லை என்ன சொல்ல மாமா கண்டன் தேடிட்டு இருக்கல ஒரு 2 நிமிஷம் வரும். இது எப்படின்னா நைட் இருக்கும், பகலுக்கு பாருங்கன்னா டப்புன்னு ஒரு வெடிக்க மாதிரிலாம் வரும்ல, அதெல்லாம் வராமல் ஜனம் வந்து உனக்கு வந்து அந்த காய் போடும். அப்போ தான் படம் நல்லா இருக்கும். ஆனால் ராத்திரி மாறுறது, ராத்திரிலேருந்து பகலம் மாறுறது ரொம்ப டார்ச் லைட்டில் லைட் அடிக்கிற மாதிரி காப்பாடு பண்ணிக்கலாம். ஸ்டார்லெஸ் ஸ்க்ரீன் ப்ராடக்ட்லேருந்து இது வரைக்கும் நீ பார்த்தோன்னா ஸ்டாராக இருக்கவங்க வந்து நல்லா இருப்பான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த ஒரு கருத்தை விமர்சனம் வச்சு திறமைக்கு கூட இவனோட கலர் இருந்தால் தான் திறமைன்னு நினைக்கிறாங்க. இந்த விதத்துலையுமே சரி, திறமை வயசு கம்பேர் பண்ணும்போது வந்து மணிகண்டன் வந்து ஒரு ஸ்டெப் அகட்டு தான் இருக்கான். திறமைக்கும் அழகுக்கும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஆண்மகன் தான் முன்னாடி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பா கட்டு செட்டாக இருக்கான்ப்பா ஆண்மகன் அப்படின்னு இருக்கானுங்க. பைத்தியக்காரன் பையனுங்க பிடிஎஸ்க்குலாம் ஃபேன் ஆவானுங்களா, அதுதான் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. சேஞ்சஸ் நிறையா வருது. அப்போ இப்போ நீ பார்க்குறதா நீசத்தாடி இல்லாதவங்க பெருசு பிடிக்குது. ஸோ மக்களே அதுதான் நானும் அந்த மாதிரி சொல்ல வரேன். என்னன்னா ஸ்டார் மூவி நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இருந்தாங்களோ அது சூப்பராக இருந்துச்சு. மணிகண்டன் மாதிரி இருக்க ஆக்டர் மணிகண்டன் கிடையாது, அந்த மாதிரி வரவங்களும் சூப்பராக நினைக்கிறாங்க, அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. மூவி டாக்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் இன்னொரு எஃபெக்ட் பாய். டெக்னிக்கல் வைஸ் குட். ஹைப் வைஸ் வந்து கேஜிஎஃப் ஹைப்பெல்லாம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இன்னொன்று சொல்லணும்னு போனால் சூர்யா படம் ஒன்று வந்தது, சூர்யா சந்துரு அஞ்சானே வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து நிறைய மசாலாக்களை சேர்த்து அஞ்சானே வச்சு செஞ்சான்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். நீ அஞ்சான் பார்க்கும்போது வந்து ஒரே ஒரு இட்லி, அதுக்கு மேலே கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா இருக்கிறது அஞ்சான். ஆமாம், இதில் வந்து தக்காளி சட்னி, புதினா சட்னி இருக்க எல்லா சட்னி கருமத்தையும் ஊற்றி அது மேலே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோன்னா அதுதான் வந்து சலார். சலார்னு வச்சதுக்கு பதிலாக சால்னான்னு வச்சுருந்துருக்கலாம். சலார்னு வச்சதுக்கு பலார்னு 2 அடியை வச்சு அனுப்பிச்சிருந்துருக்கலாம். எமோஷன் வழியாக உள்ளே போய் லூஸ் மோஷன் வழியாக வெளியே வந்த கதை தான் அது. குப்பை படம் சொல்ல மாட்டேன், இந்த ஸ்டோரி வைஸ் வந்து அது குப்பை படம் தான். ஆனால் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல படம். கேஜிஎஃப்ல ஒரு சீன் சூப்பராக இருக்கும். என்னன்னா இந்த கன் சீன் காலாஸ்னிக்காவோன்ட்டு. காலாஸ்னிக்காவோ உங்களுக்கு தெரிந்த மஸ்டாங் தான். மஸ்டாங் தான் வாங்கினேன் நீ போகிற சவுண்டெல்லாம் கிடையாது, அது வந்து வேற மாதிரி. இப்போ எப்படின்னா டேய் படத்துல எங்கடா கூஸ் பம்ப்ஸ் இல்லை தானே அப்படின்ற அளவுக்கு நீ வந்து ஒரு சீன்லாம் எதிர்பார்க்கணும்னா கேஜிஎஃப் தான். ஒரே ஒரு சீட் தான் இருக்கு, 190 ரூபா. புக் பண்ணிட்டு ஐயோ புக் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம லேட்டாக போகிறோமே நினைச்சா அப்போதான் தெரியுது அது பிவிஆர். பிவிஆர்னா 15 நிமிஷம் லேட்டாக போடுவாங்க, எனக்கு தெரியாது. உள்ள போய் படத்துல உட்காடுறேன், நானே ஒரு செகண்ட் என் கையில கத்தி கொடுத்துருந்தா நானே போயிட்டு எல்லாரையும் குத்தி கொலை பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு என்னையே வந்து ஒரு மாதிரி ஆக்கிரமமாக்கிட்டாங்க. அந்த ஒரு படத்துக்கெல்லாம் வந்து ப்ளூ சட்டமாரன் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ரிவ்யூ கொடுக்குறாரு அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கப்படாது. அப்போல்லாம் நான் வந்து என்ன கேட்பேன்னா, கடைசி வரைக்கும் இண்டஸ்ட்ரி டாப் ஸ்டார் வந்தாலும் உன்னை வந்து சமாதானப்படுத்த முடியாது. நிறைய பேர் வந்து அது ஓவர் ஹைப்டு, அது வந்து இப்படி அப்படின்னு சொல்லுவான். சொல்லவனா யாரு? அரண்மனை படம் போய் கங்கனா ராதாவத் பார்த்துட்டு வந்தவங்க ரிவ்யூ எங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ கேஜிஎஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ எங்கே ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கோம். ஓகே, ஒரு வழியாக இடத்த பிடிச்சாச்சு. ஒன்லி கேன்டோ பட்டினம்பாக்கம். கிளவுட் சூப்பராக இருக்கு. என் வாழ்க்கை மாதிரி கிட்ட இருக்கு. இருக்குல்ல கிளவுட்ஸு பாசிங் ஆகிட்டே இருக்கேன் வாழ்க்கை மாதிரியே. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அவங்க தான் ஸ்ட்ரீட் லைட் க்ளோ ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தா லைட் அவுட்டு அவ்வளோ தற்கொலையாக நைஸ்.
good.